ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவோட கட்டுப்பாட்டுல இலங்கையின் 3 முக்கியமான விமான நிலையங்கள் வர இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த செய்தி சீனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இலங்கையில இந்தியாவின் கட்டுப்பாட்டுல வர உள்ள விமான நிலையங்கள் எவை? இதன் மூலமா இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த விஷயம் சீனாவுக்கு எப்படி ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல சீனாவுடைய உளவு கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியில தான் இருக்கு. ஆனா அதனால சீனா எதிர்பார்த்தது போன்று இலங்கை துறைமுகத்துல நிறுத்தி வைக்க முடியல. இதற்கு காரணம் இந்தியா இலங்கைக்கு கொடுத்த அழுத்தம் தான் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த விஷயம் குறித்து சீன ஊடகங்கள் தற்போது கதற ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா தன்னுடைய உளவு கப்பலை இலங்கை துறைமுகத்துல நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி கொடுக்காதத ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கிறாங்க. இந்த விஷயம் குறித்து சீன ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, உளவு கப்பல் விஷயத்துல இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவத்தோட தாக்கும் திறனை அதிகரிப்பதற்கு ஒரு அதிநவீன ஆயுதத்தை வாங்குவதற்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்தியா வாங்க உள்ள ஆயுதம் என்ன, இதன் மூலமா இந்திய ராணுவத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தான்ல தேர்தல் முடிவடைந்து முடிவுகள் வெளியாயிருக்கு. இதனை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பாகிஸ்தான்ல நடந்த தேர்தல்ல முறைகேடுகள் நடந்திருப்பதா குற்றம் சுமத்துறாங்க. மக்கள் சுதந்திரமா தங்களோட வாக்கை பதிவிட முடியாத நிலை பாகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதற்காக பாகிஸ்தான் எலெக்ஷன் குறித்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கவலைப்படுறாங்க. இவங்களுக்கு பாகிஸ்தான்ல ஆட்சிக்கு யார் வந்தா என்ன, ஆனா ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள் இது மாதிரி குற்றம் சுமத்துவதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவுடைய அதானி குழுமம் இலங்கையின் முக்கியமான 3 விமான நிலையங்களோட நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதா சொல்லப்படுது. கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையம், ரத்னமலனை விமான நிலையம் மற்றும் மத்தள ராஜபக்சே விமான நிலையம் போன்ற 3 விமான நிலையங்களை நிர்வாகிப்பதற்கு ஒரு ஒப்பந்தத்தை இந்தியாவின் அதானி நிறுவனமும் இலங்கை அரசாங்கமும் கையெழுத்திட உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, மத்தள ராஜபக்சே சர்வதேச விமான நிலையம் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டது. ஆனா தற்போது இந்த மத்தள ராஜபக்சே சர்வதேச விமான நிலையம் தற்போது ஒரு இந்திய நிறுவனத்தால் நிர்வாகம் செய்யப்பட உள்ளது. இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதுல இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, இந்த மத்தள ராஜபக்சே சர்வதேச விமான நிலையத்தில இருந்து ஹம்பன்தோட்டா துறைமுகம் வெறும் 18 கிலோமீட்டர் தான். இலங்கையில இது போன்ற 3 முக்கிய விமான நிலையங்களின் நிர்வாகத்தை ஒரு இந்திய நிறுவனம் கைப்பற்றுவது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீனாவுக்கு இந்த விஷயம் ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. சமீப காலமா ஸ்ரீலங்கால பொருளாதார நிலை சரியில்லாம ஆனதற்கு காரணமே சீனா தான் அப்படின்னு இலங்கை மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா இலங்கை சீனாவிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு தற்போது முயற்சி செய்றாங்க. அதனாலதான் தற்போது இலங்கை இந்தியாவுடன் அதிக நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த அதானி நிறுவனம் மும்பை சர்வதேச விமான நிலையம் உட்பட 7 விமான நிலையங்களை இந்தியால நிர்வகிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இலங்கையில இந்த 3 விமான நிலையங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவது அதானி நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இலங்கை ஒரு சுற்றுலாத்துறை சார்ந்த ஒரு நாடு. இந்த நாட்டோட விமான நிலையங்களுக்கு பல நாடுகளில் இருந்து பயணிகள் வருவாங்க. கடந்த ஆண்டு மட்டும் 1.48 மில்லியன் சுற்றுலா பயணிகள் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காங்க. அதனால இந்த விமான நிலையங்களை அதானி நிறுவனம் கைப்பற்றுவது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இலங்கை அரசாங்கத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இன்னும் கூடிய விரைவில் இந்த 3 விமான நிலையங்கள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் ஸ்ரீலங்கா
லங்கால தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு சீனா முயற்சி செய்தாலும் சீனாவின் ஒவ்வொரு முயற்சியும் இந்தியா இது போன்ற நகர்வுகள் மூலமா முறியடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட், இலங்கையில சீனாவுக்கு மேலும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அதாவது சமீப காலமா சீனா தன்னுடைய உளவு கப்பல்களை இலங்கைக்கு அனுப்புவாங்க. அதுவும் குறிப்பா எப்பொழுதெல்லாம் இந்தியா தன்னுடைய மிசைல் சோதனைகளை நடத்துறாங்களோ அந்த நேரத்துல தன்னுடைய உளவு கப்பல்களை இலங்கை துறைமுகத்துல நிறுத்தி வைப்பாங்க. இதன் மூலமா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ரடார்கள் மற்றும் சென்சார்களை பயன்படுத்தி இந்தியா சோதிக்கும் மிசைல்களோட உண்மையான செயல்திறன் என்ன அப்படிங்கிற விஷயங்களை உளவு பார்ப்பாங்க. சீனாவின் இந்த செயல்பாடு குறித்து இலங்கையிடம் தன்னுடைய கவலைகளை இந்தியா பல முறை தெரிவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து சமீபத்துல சீனா தன்னுடைய ஜிங்யாங் ஹாங் 3 உளவு கப்பலை இலங்கை துறைமுகத்துல நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி கேட்டாங்க. ஆனா அந்த உளவு கப்பல் சீனால இருந்து புறப்படுவதற்கு தயாராகும் பொழுது இலங்கை தன்னுடைய துறைமுகத்துல எந்த ஒரு உளவு கப்பலையும் அடுத்த ஒரு வருடத்திற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தடையை கொண்டு வந்தாங்க. இந்த விஷயம் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இதனை தொடர்ந்து புறப்பட்ட சீன உளவு கப்பல் திரும்பி போக முடியாம மாலத்தீவு நோக்கி சென்று மாலத்தீவின் துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டது. என்னதான் இலங்கை அந்த கப்பலை தன்னுடைய துறைமுகத்துல நிறுத்தி வைப்பதற்கு அனுமதிக்கலனாலும் இலங்கையோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதியில சீன உளவு கப்பல்கள் அனுமதியின்றி ஊடுருவல் நடத்தி சோதனைகள் செய்து வருவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் இந்தியாவை மிகப்பெரிய அளவுல எரிச்சல் அடைய செஞ்சிருக்கு. சீன உளவு கப்பலோட இந்த செயல்பாடு இலங்கை மற்றும் இந்தியாவோட பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தற்போது சீன உளவு கப்பல் இலங்கையின் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதிக்கு அருகில் இருந்து கொண்டு இந்தியாவை உளவு பார்ப்பதா சொல்லப்படுது. ஆனா இலங்கை துறைமுகத்தில் இருந்து கொண்டு இந்தியாவை உளவு பார்ப்பது போன்று தற்போது சீனாவால செய்ய முடியாது. இலங்கை திடீர்னு சீன உளவு கப்பலை தன்னுடைய துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி மறுத்தது சீனாவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சீன உளவு கப்பலை தன்னுடைய துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி மறுத்த இலங்கை இந்தியாவின் கடற்படை நீர்மூழ்கி கப்பலை தன்னுடைய துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுவும் இலங்கை கடற்படை இந்திய நீர்மூழ்கி கப்பலுக்கு மரியாதை நிமித்தமா வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் சீனாவை மிகப்பெரிய அளவுல எரிச்சல் அடைய செஞ்சிருக்கு. சீன ஊடகங்கள் இலங்கையின் செயல்பாடு குறித்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது, இலங்கையின் தோல்வி அப்படி இப்படின்னு இலங்கைய தற்போது குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இலங்கை மீது இந்தியா கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் தங்களுடைய உளவு கப்பலை இலங்கை அனுமதிக்கல அப்படின்னு சீனா வசைபாடி வந்துகிட்டு இருக்காங்க. இலங்கையோட இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் சீனா இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது சீனா எந்த உதவியும் செய்யல, மாறா இலங்கைக்கு பிரச்சனை கொடுப்பதற்கு பல விஷயங்களை செஞ்சாங்க. இதனை தொடர்ந்துதான் தற்போது இலங்கை இந்தியாவின் பக்கம் வந்திருக்காங்க. இதே போன்று இந்தியாவை சுற்றியுள்ள ஒவ்வொரு அண்டை நாடும் சீனாவுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறத இன்னும் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்த அப்டேட், இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்திய ராணுவத்திற்காக 155mm 52 கேலிபர் டோவ்டு கன் சிஸ்டம் மற்றும் ஹவிட்சர்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை வாங்குவதற்கு பல வருடங்களா இந்திய ராணுவம் கோரிக்கை வச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. தற்போது பை இந்தியா கேட்டகரி மூலமா இந்த கன் சிஸ்டங்கள் வாங்கப்பட உள்ளது. அதாவது இந்திய ராணுவம் எதிர்பார்க்கக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்ட கன் சிஸ்டங்களை இந்திய நிறுவனங்கள் இந்தியாவிலே தயாரித்து கொடுக்கணும். அதாவது இந்திய ராணுவம் எதிர்பார்க்கக்கூடிய கன் சிஸ்டம் 155mm கேலிபர் கொண்டதா இருக்கணும். அதிகபட்சமா 15,000 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்கணும். இந்திய ராணுவம் வாங்க உள்ள ஆர்ட்டிலரி கன்ஸோட சர்வீஸ் லைஃப் 20 வருடமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம குறைந்தபட்சமா 5 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள் இருக்கணும். அனைத்து விதமான 155mm அம்யூனிஷன்ஸையும் இந்த கன் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தும் வகையில உருவாக்கப்பட வேண்டும். இது போன்ற ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை இந்தியா முன்பு வெளிநாட்டுல இருந்துதான் இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது பல உள்நாட்டு நிறுவனங்களே இதை தயாரிக்கிறாங்க. இதன் காரணமாக தான் இந்திய நிறுவனங்களிடம் இருந்து இந்த 155mm ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை வாங்க போறாங்க. அடுத்த அப்டேட், கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தான்ல தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல்ல தற்போது முடிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது பாகிஸ்தான் ராணுவம் இம்ரான் கானோடு ஏற்பட்ட கருத்து
கருத்து வேறுபாடு காரணமா அவரை ஆட்சியில இருந்து நீக்கிட்டு வேறு ஒரு பிரதமரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து நவாஸ் ஷெரீஃப அமெரிக்கால இருந்து வர வைத்து இந்த தேர்தலை பாகிஸ்தான் ராணுவத்தோட ஆதரவோடு சந்திச்சாங்க. அது மட்டும் இல்லாம இம்ரான் கான் மீது ஊழல் வழக்குகள் போட்டு அவரை ஜெயில வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலுக்கு முன்னாடி பாகிஸ்தான் முழுவதும் இன்டர்நெட் சேவைகள் நிறுத்தப்பட்டது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் பல இடங்கள்ல வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தினாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நடந்த தேர்தல்ல தற்போது இம்ரான் கான் முன்னிலை வகிக்கிறாரு. என்னதான் இம்ரான் கான ராணுவம் ஊழல் வழக்குல சிறையில் அடைச்சிருந்தாலும் அவருடைய கட்சி தேர்தல்ல போட்டியிட முடியாம செஞ்சாலும் சுயேட்சையா இம்ரான் கான் கட்சியை சேர்ந்தவங்க போட்டியிட்டாங்க. அவங்க தான் தற்போது பாகிஸ்தான்ல நடந்திருக்கக்கூடிய தேர்தல்ல அதிக இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பாகிஸ்தான்ல நடந்த தேர்தல்ல பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு தற்போது குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இப்படி சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா பாகிஸ்தான் ராணுவத்தோட ஆதரவோடு களமிறங்கிய நவாஸ் ஷெரீஃப தான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பிரைம் மினிஸ்டரா கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அவர்களுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சதனால தற்போது தேர்தல்ல முறைகேடு நடந்திருப்பதா குற்றம் சுமத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்து பாகிஸ்தான யார் ஆளணும் அப்படிங்கறத கூட மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா தான் முடிவு செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னும் கூடிய விரைவில் இந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு அறிவிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா எதிர்பார்த்தவங்க வெற்றி பெறல. பாகிஸ்தான்ல மக்கள் நினைப்பதெல்லாம் நடக்காது. ராணுவம் மற்றும் மேற்கத்திய நாடுகள் நினைப்பது மட்டுமே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.